செத்து போனவனுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 1/10 தானே. இந்த 1/10 கூட அரசாங்கம் கொடுக்குது. இந்த பணத்தை ஆர்சிபி இருந்து ரெக்கவர் பண்ணணும். ஆர்சிபி செய்த தவறு அரசாங்கத்தோட வந்து போய் கேட்டு டிக்ளேர் பண்ணி இதை பத்தி நீங்க பண்ணுங்க. அரசாங்கத்துக்கு இதுல என்ன வேலை? நேற்று வரைக்கும் ஒன்னா நீங்கல்ல கமலை திட்டுறதுக்கு, இன்னைக்கு ஒன்னே விஜயேந்திரா சித்தா இவன் இருக்காரு பாருங்க, நம்ம இவன் எடியூரப்பா பையன், இதுக்கெல்லாம் DK சிவகுமார் சித்தராமையா தான் காரணங்கிறாரு. சித்தராமையா என்ன பண்றாரு? தயவு செய்து இந்த அரசியல் விளையாட்டுலாம் நான் இதுல விளையாட மாட்டேன், இறந்து போன உயிர்களுக்காக பரிதாபப்படுங்க, விமர்சனம் பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறாரு. ஏன்னா உங்க ஊர் அரசியல் நடத்துறதுக்கு நீங்க ரெண்டா பிரிஞ்சு அடிச்சுப்பீங்க. ஒரு கலைஞர் வந்து படத்தை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மொழிக்கு எதிராக திட்டுறீங்க. அப்படி மொழி வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா உங்க மொழிக்கு ஆர்சிபிக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆர்சிபி அணிக்கும் கன்னட மொழிக்கும் என்ன சம்பந்தம்? கர்நாடகா மாநிலத்திற்கும் ஆர்சிபிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சாராய கம்பெனி நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், அதில் விளையாடி கொண்டிருந்த பல வெளிநாட்டு வீரர்கள், சில உள்நாட்டு வீரர்கள் சேர்ந்து ஒரு கப்பை ஜெயிக்கிறாங்க. அந்த வெற்றி கொண்டாட்டத்தை நீங்க சாதாரணமா அரசாங்கத்துக்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டு ஒரு டேட்டை சொல்லி அதுல கூட டிக்கெட்டை போட்டு வித்துட்டு போங்க, விருப்பம் இருக்கிறவங்க வந்துட்டு போறான். அல்லது ஒரு ஓபன் ஸ்டேடியத்தில் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க அதை வந்து ஒரு பெருசா நடத்துங்க, தப்பு கிடையாது. ஆனால் இதில் மாநிலம் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கு? ஏன் அதை முட்டாள்தனமா பார்க்கிறேன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்து கன்னடம் தன்னுடைய அந்தஸ்தை பெற்ற ஒரு நாள் என்பதற்காக ராஜோத்சவா நாள் சொல்லிட்டு நவம்பர் மாதம் முழுவதும் கன்னட விழா கொண்டாடுற ஒரு மாநிலம், தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதும் எரிச்சலோடு இருக்கின்ற ஒரு மாநிலம், உனக்கு சம்பந்தம் இல்லாம, உன் மொழிக்கு சம்பந்தம் இல்லாம, உன் மக்கள் அதிகமாக உள்ளே இருந்து விளையாடாத ஒரு டீம், ஒரு குழு வென்று கொண்டு வந்து இந்த கோப்பை வந்து 10 கோடி 5 கோடி பணம் கொடுத்திருக்கான்ல, எத்தனை பேர் கார் கொடுத்திருக்கான், அது சம்பந்தப்பட்ட அத்தனை வீரர்களை வந்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறான். அவன் ஏதாவது கர்நாடகாவுக்கு செய்ய போறானா? கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மாவட்டத்தை தத்து எடுத்துக்கிட்டு இந்த ஆர்சிபி எனக்கு கொடுத்த வெளிச்சமும் பணத்தையும் நான் கன்னட மக்களுக்கு செலவு பண்றான்னு சொல்லுங்க. காரணம் இருக்கு. தமிழ்நாடு ஜெயிச்சு வந்து சிஎஸ்கே வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யறான்னு சொல்லுங்க, அர்த்தம் இருக்கு. அல்லது அம்பானி வந்து அதுல வர லாபத்தை பூரா வந்து ஒரு மாவட்டத்தை தத்து எடுத்து செய்யறான்னு சொல்லுங்க, ராமநாதபுரம் மாதிரி ஒரு பின்தங்கிய மாவட்டத்துக்கு செய்யறான்னு சொல்லுங்க. அவங்க காலில் விழுந்து தொழுவோம், பின்பு எழுவோம், மீண்டும் விழுவோம், தொழுவோம். ஏன்னா நீ வந்து ஒரு கம்பெனி நடத்துற, அதுல கொள்ளை அடிக்கிறதுக்கு ஏழை மக்களை சுரண்டுற, 5000க்கு டிக்கெட் போட்டு விற்கிற, சாராயம் விற்கிற, சட்டை விற்கிற, ஷூ விற்கிற, பனியன் விற்கிற.